பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிறோம். அதிகமாக நீங்கள் மனு பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறனால நாங்கள் கேட்டு நாங்களும் மனு பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நாங்கள் சிக்கிக்கிறோம், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். கடைசியில் அவருக்கு என்ன பிரச்சனையில் சிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா 1970 அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ ஏதோ நிலப்பிரச்சனை உங்களுக்கு ஒரு நிலப்பிரச்சனை அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்கு நீங்கள் மனு பண்ணும்போது அது ஆப்போசிட் பார்ட்டி யாரோ அவங்கள்ட்ட பிரச்சனை வரதான் செய்யும். அதே சமயத்தில் ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பெறுவதற்கு அரசுக்கு மனு பண்ணுறீங்கன்னா அந்த துறை அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். பெட்டிஷன் ஒன்று எடுத்தால் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன் நம்ம நெகட்டிவ்ஸ் அதிகமாக பேசுகிறதில்ல அப்படின்னா நம்ம பாசிட்டிவ்ஸ் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம சேனல் பார்க்குற எண்ணற்ற உறவுகள் மனு பண்ணி எண்ணற்ற காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சாதனை நிகழ்வுகளை பேசும்போது அது இன்னொருத்தருக்கு ஊக்கப்படுத்துகிறதா இருக்குது. உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அதனால் மனு பண்ணுறதே தப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு சொல்லிக் கொடுக்குறவன் தவறானவன் சொல்கிற கண்ணோட்டத்தில் வந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ மனு பண்ணால் பிரச்சனை வருமா? வரதான் செய்யும். இப்போ எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வரலையா? எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி தான் பொதுநல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களாச்சும் அவங்கவுங்க தனிப்பட்ட தேவைகளுக்கு மனு பண்ணி பிரச்சனையை உங்கள் சம்மந்தப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிகிலேருந்து பிரச்சனை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. நாங்களாம் அப்படி இல்லை. பொதுநலம் சார்ந்த பிரச்சனை முன்னாடி எல்லாரையும் பாதிச்சுக்கிற மாதிரி இருக்குது. சாதாரண ஊராட்சி தலைவர்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் பாதிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு திட்டத்தை குறித்து கேட்டு அதுக்கான நிதி எப்படி ஒதுக்கீடு செஞ்சீங்க, அந்த வேலை எப்படி செஞ்சு கொடுத்தீங்க, ஒரு சாலை போட்டால் அது எப்படி போட்டிங்க நம்ம கேட்கும்போது அதுலேருந்து மேல்மட்ட அலுவலர் வரைக்கும் கான்ட்ராக்ட்கார வரைக்கும் நம்ம பாதிச்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ இது நித்தம் எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்குதுங்க. பிரச்சனை இல்லாமலாம் இங்கே கடந்து போகலாம் முடியாது. ஒரு மனு பண்ண பிரச்சனை வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும்னு கற்றுக்கிறோம். அதே 2 சம்பவம் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா மனு பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக நான் உங்களுக்கு 2 சம்பவத்தை, அதாவது நான் கண்ணார கண்ட 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய உறவுகளுக்கு உற்சாகமூட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் காரைக்குடியில் ஒரு சட்டப்பயிற்சி வகுப்பு நடத்தினோம். அந்த வகுப்புக்கு போயிருக்கும்போது நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். பக்கத்துலேருந்து வந்திருக்கும்போது அவர்கிட்ட நான் ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டேன். என்ன பகிர்ந்துக்கிட்டேன்னா, தம்பி இந்த மாதிரி உங்கள் நகராட்சி சம்மந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் வெப்சைட்டுக்குள்ளே போய் யதார்த்தமாக பார்க்கும்போது வந்துச்சு. நான் அதை படித்து பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் இப்படிலாம் உள்ளாட்சி முறைமன்றத்துக்கு நடுவத்துக்கு போய் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கணும். அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது ஒரு இட பிரச்சனை. அதாவது இந்த பட்டாவை ஒரு அறநிலைத்துறைக்கு இந்த பட்டா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடமும், அதாவது அந்த அவங்க குடியிருக்கிற இடம் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடமும், அந்த குடியிருக்க இடத்த இல்லீகலாக பட்டா போட்டாங்க. அதில் குடிநீர் இணைப்பு, தண்ணீர் வரி, தண்ணீர் இணைப்பு இதெல்லாம் இல்லீகலாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஒருத்தர் உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திற்கு மனு செஞ்சுருக்கிறாரு. அந்த மனுவை உள்ளாட்சி முறைமன்ற நடுவு விசாரித்து நகராட்சிக்கு அறிக்கை கேட்டு ஆணை அனுப்பியிருக்காங்க. அந்த ஆணைக்கு நகராட்சி பதில் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த சம்மந்தப்பட்ட, அதாவது யார் மீது புகார் வச்சாங்களோ அந்த எதிர்தாரருக்கு முறைமன்ற நடுவம் கேட்டிருக்காங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த விளக்கத்தை அந்த எதிர் மனுதாரர் வச்ச விவாதம் வித்தியாசமானது, அற்புதமானது. உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திற்கு சில வரம்பு தான் இருக்குது. அதாவது கிராம ஊராட்சி தவிர்த்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த 5 அமைப்பின் கீழே பணி செய்யக்கூடிய அலுவலர் சம்மந்தமான புகார்களை விசாரிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த உள்ளாட்சியில் நடக்கூடிய பணிகள், அந்த முறைகேடு சம்மந்தமான வழக்குகளை, அது சம்மந்தமான பிரச்சனைகளை விசாரிக்கலாம். அதை விட்டுட்டு தனிநபர் சார்ந்த பட்டா பிரச்சனையெல்லாம், நிலப்பிரச்சனையெல்லாம் உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் தலையிடக்கூடாது, தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு கவுண்டர் கொடுத்து, அந்த கவுண்டரை உள்ளாட்சி முறைமன்றம் ஏற்றுக்கிட்டு ஆமாம் சரிதாப்பா, அப்போ ஓகே நான் தலையிட முடியாது, நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்து அந்த வழக்கு சம்மந்தமாக பேசினேன். அப்போ அவர் சொல்கிற வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இருந்துட்டு அப்படியாண்ணே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அது நான் தானே அப்படின்னாப்புல. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சில உண்மைகளை சொன்னார். என்ன உண்மைன்னா, அவர் குடியிருக்க இடத்துக்கு முன்னாடி ஒரு ஊரணி, அந்த ஊரணியில் குப்பைகளை அதிகமாக அந்த ஏரியாவில் கொட்டப்படுது.
அப்போ குப்பை அதிகமாக கொட்டப்படுதே, இதை உடனே அள்ளுறதுக்கு நகராட்சி நம்ம சொல்லணும். நகராட்சியில் சொல்லும்போது நகராட்சி அதை மெத்தனை போக்காக இருக்குது. உடனே வந்து பெட்டிஷன் போடுறார். பெட்டிஷன் போட்டு இந்த குப்பையில் அள்ள சொல்லுங்கள் அப்படின்னு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷனை மேற்கோள் காட்டி குப்பையும் அள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து ஒரு சில வேலைகள்லாம் அப்படி செஞ்சுட்டே இருக்குன்னா அந்த ஏரியா மக்களும் வந்து சில பணிகள் செய்வதற்கு இவர் அணுகும்போது இவரும் சில காரியங்கள் சொல்லும்போது அந்த நகராட்சிக்கு பெரும் தலைவலி ஆகிப்போச்சு இவரால். அப்போ இவரை எப்படியாவது அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வழி? பர்சனல் அட்டாக் எதாவது பண்ணணும். அப்போ தான் இவர் வந்து அடங்குவார். அப்படிங்கிறப்போது என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை மெம்பரை கிளப்பி விட்டு, இது உங்கள் இடம்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்து உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தில் நீங்கள் மாதிரி புகார் கொடுங்க, அது எப்படி எங்கள்கிட்ட விசாரணைக்கு வரும். அப்படி விசாரணைக்கு வரும்போது நாங்களே அவங்க குடிநீர் இணைப்பு, அவங்க வீட்டு ரசீது எல்லாத்தையும் வந்து நாங்களே நகராட்சியை கட் பண்ணி விட்டுருவோம். ஆகவே அவர் எங்கே போவார்னு பார்ப்போம் அப்படின்னு நகராட்சியே ஐடியா கொடுத்து உள்ளாட்சி முறைமன்ற ஒருத்தர் இயக்கியிருக்காங்க. அதுக்கு நம்மால் மிக தெளிவாக கவுண்டர் கொடுத்தார் இல்லையா, அது உங்களுக்கு உங்கள் சட்ட வரம்புக்குள்ளே இது வராது, நாங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் பார்த்துக்கணும்னு சொன்னோன்னா உள்ளாட்சி முறைமன்றம் கைவிட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்களா, மனு பண்ணதுனால எவ்வளோ பிரச்சனை. இவர் எதுக்காக அந்த ஊரணிக்குள்ளே குப்பை கொட்டுறாங்க, அது அள்ளுங்கன்னு சொல்வதனால வந்த பிரச்சனை. அப்போ பிரச்சனை வருமா வராதா? வரும். அதை எப்படி நம்மளால் ஜெயிச்சார்? உள்ளாட்சி முறைமன்றத்துக்கு இவ்வளோ தான் பவர். அதை கவுண்டர் கொடுத்தாரு. சரியாக கவுண்டர் கொடுக்கும்போது நாங்கள் பார்த்துக்குறோம், இதில் நீங்கள் ஏன் தலையிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது வந்து முழுக்க என்ன ஆகி போச்சு, சக்ஸஸ் ஆகிருச்சு. ஆகவே ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும், அதை எப்படி மேற்கொள்ளணுங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா ஐயோ பிரச்சனை வந்துருச்சா, இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தால் அது பிரச்சனை ஓயவே. ஓகேவா? இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று வந்து நம்மளை ஒரு நண்பர் சந்திக்க வந்தார். அவர் பார்த்திங்கன்னா 2019 அவங்க அம்மா பேரில் வீடு கட்டி, எப்படி வீடு கட்டினாங்கன்னு தெரியல, எப்படி பில் எடுத்தாங்கன்னு எடுத்தாங்களாம். ஐயோ என்னடா அது அம்மா பேரில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எனக்கு வீடு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை உங்களுக்கு வீடு கட்ட முடியாது, இந்த பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே வீடு வந்திருக்கு, நீங்கள் உடனடியாக வீடு கட்டலைன்னா உங்களுக்கு அந்த வீட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், எங்களுக்கு வேணான்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படி வந்து அப்போ இத்தனை நபர்கள் கட்டி கொடுத்துருக்கு, எனக்கு மட்டும் ஏன் மாதிரி நோட்டீஸ் வரீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்டிஐ போட்டு தகவலை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவர் அடுத்து மேல்முறை போயிட்டார். மேல்முறை போகும்போது வீடு வந்து இவங்களுக்கு கொடுத்தோடனே வீடும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வீடும் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் சாங்ஷன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணாமல் பிடிச்சி வச்சிட்டாங்க. இப்போ நம்மளால் அடுத்து ஆணையம் வரைக்கும் போயிட்டார். அந்த ஆர்டிஐ வந்து ஆணையம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆணையம் விசாரித்து வாய்மொழி உத்தரவு போடுது, இவங்களுக்கு அந்த பணத்தை வந்து சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போடுது. நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஆணையத்தை வந்து 2 வாரத்தில் சந்திங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாக போட்டிருக்காங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இவர் வந்து போட்டது என்ன, கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் போட்டிருக்காரு. 18(1) கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பணம் தராமல் இருக்காங்க, ஆர்டிஐ கொடுங்க, பதில் தராமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதை விசாரணை பண்ண ஆணையம் வாய்மொழி உத்தரவு போட்டோன்னா, வாய்மொழி உத்தரவு தானே அவங்க அசால்ட் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு அவங்க இன்ன வரைக்கும் பணத்தை வந்து கிரெடிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதை எப்படி வாங்குறது, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஆலோசனை கேட்குறக்காண்டி நேற்று வந்து என்னை சந்தித்தார். உண்மையாலுமே பாருங்கள், அவரும் தனக்கான வீடு பிரச்சனையை எப்படி மூவ் பண்ணார் அப்படின்னா, ஆர்டிஐ மூலம் மனு பண்ணி மூவ் பண்ணார். அப்போ அவருக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அவர் ஒரு ஃபைலே கொண்டு வந்தார், ஒரு கட்டை கொண்டு வந்தார். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அவருடைய பிரச்சனையை தாண்டி நிறைய பொது பிரச்சனையும் அவர் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். பொதுநல பிரச்சனை அது அதிகமாக ஈடுபடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவனை உட்கார வச்சிட்டோம்னா இவன் எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டான்னு பிளான் பண்ணி அவங்க கட்டின வீட்டுக்கான பில்லை சாங்ஷன் பண்ண வச்சுருக்காங்க, பணத்தை சாங்ஷன் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த நகர்வு என்ன அப்படின்னா, ஆணை நிறைவேற்றாமை அங்கே போகணும். அதுக்கான சில ஆலோசனைலாம் கொடுத்து நேற்று வந்து நான் அனுப்பி வச்சேன். இன்னும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். இது திருப்புலானியில் நடந்த விஷயம், நம்ம எங்கள் மாவட்டம் திருப்புலானி நடந்த விஷயம். நான் முன்னாடி ஒரு சம்பவம் நினச்சேன்ல, அது தேவகோட்டை நகராட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். பாருங்கள் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி தாக்குறாங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ மனு பண்ண பிரச்சனை வருமானா நிச்சயம் பிரச்சனை வரும், அதில் எந்த மாட்டுக்கிறதுங்க. ஆனால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். நீங்கள் இன்னும் உங்களை நாலேஜை வளர்த்துக்கணும். நீங்கள் எதிர்த்து வந்து ஃபைட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஆகவே நீங்கள் ஒரு மனு போட்ட அடுத்த செகண்டில் அங்கே பிரச்சனை வருது, இங்கே பிரச்சனை உட்காந்துட்டிங்கன்னா பயந்துட்டான், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அடுத்து நடக்கும். நீங்கள் அதை தைரியமாக மூவ் பண்ணணும். அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப போல்டாலாம் போய் இறங்கி உங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் உலகெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன், முதல்ல உங்கள் குடும்பம் நடுத்தரில் வந்துச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை கவனிங்க. இந்த சமூகம் சார்ந்த விஷயத்துலையும் கவனம் படுங்க. அதேமாதிரி பெட்டிஷன் போட்டால் பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளித்து வேலை வர்றதுங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிறைய அப்டேட் ஆகுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க, நிறைய சட்டத்தை படிங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், வெற்றியும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவல் உங்களுக்கு வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.